வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு ம், ராஜராஜாவும் மயில் வாகனமும் வந்து பேசுறாங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா கார்த்தி, என்னாச்சு? அந்த மாயா மகேஷ பத்தி மல்லிகா டாக்டர் ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்களா? கல்யாணம் நின்னுருச்சுல்ல? இனிமே எந்த கவலையும் இல்ல இல்ல? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா இல்லன்னு இப்படி சொல்ற? என்னப்பா ஆச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி அந்த மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மாயா மகேஷை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட மயில் வாகனுக்கு அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற? நீ தானப்பா சொன்ன அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட போயிட்டு தான் அந்த மாயா ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்தாங்க. சோ மல்லிகா டாக்டர் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டா எப்படியும் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்திடலாம், இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடலாம்னு நீ தானப்பா சொன்ன. என்னப்பா இப்படி திடீர்னு இப்படி சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நடந்தது வேற. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு. மல்லிகா டாக்டர் உண்மையை சொல்லிருவாங்க ரேவதி கிட்ட, அப்புறம் மாயாவையும் மகேஷையும் இந்த இடத்த விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா மல்லிகா டாக்டர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, ஏப்பா, அப்ப என் பொண்ணு அந்த மகேஷ் ரவுடிய தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த மாதிரி ஒருத்தனை என் பொண்ணு கல்யாணம் பண்ண கூடாதுப்பா. என் பொண்ணு ரொம்ப பாவம். அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா, நான் எப்படி மாமா அந்த மகேஷ் மாயா அப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ரேவதிய கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணுவேன்? மாமா, என்கிட்ட சரியான யோசனை இருக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள, உங்க யோசனையெல்லாம் ஓரத்துல வைங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன திட்டம்? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ பேசாப்ல ரேவதியோட கழுத்துல நீயே தாலி கட்டிரு. அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை நம்ம அப்புறம் அத்தை கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு தப்ப மறைக்கிறோம் அப்படின்ட்டு பல தப்பு பண்றதுக்கு யோசிக்கிறீங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ரெண்டாவது கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னதான் இருந்தாலும் ரேவதிக்கு ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரேவதியால தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள என்னால வர முடியாது. அதோட என்னால கண்டிப்பா தீபாவையும் மறக்க முடியாது. என்னால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு நான் வேற யோசனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் கேக்குறாரு, அப்படி என்ன யோசனைப்பா வச்சிருக்க? கார்த்தி சொல்றாரு, அத பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாரு. கார்த்தி அங்கிருந்து போயிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கம்பெனில ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கிறது தான் நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். அப்ப நம்ம கார்த்தி நேரா நவீன் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு. நவீன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னு. அப்ப நவீன் கேக்குறாரு, ஆமா கார்த்திக், என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, அந்த மகேஷ் பத்தின உண்மைகளை என்னால சீக்கிரம் நிரூபிக்க முடியல. அந்த மல்லிகா டாக்டர் வந்துட்டு உண்மையை சொல்லாம போயிட்டாங்க. இதனால ரேவதியோட வாழ்க்கை ஒரு கெட்டவன் கையில புடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்திக், ரொம்ப நாளா என் வீட்டுல கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதோட நீ முடிவு பண்ற ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ நீ யார கை காட்டுறியோ அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். கார்த்தி சொல்றாரு, அப்ப நீ நேரா நான் சொல்ற மண்டபத்துக்கு வந்துரு, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். இதை கேட்டதோட நவீனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம பாட்டி, மயில் வாகனம், ராஜராஜா எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்ன இது, கார்த்தி மாப்பிள்ள இப்படி பிடிவாதம் பண்றாரு. அவரு மட்டும் சரின்னு சொன்னா இப்ப ரேவதிக்கு கார்த்தியவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அவன் அந்த அளவுக்கு ரேவதிய காதலிச்சிருக்கான். அதனாலதான் அவனால ரேவதிய கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, இந்த அளவுக்கு மொத ஒய்ஃப் மேல கார்த்தி இந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்காரு. அவரை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பா. ஆனா மாப்பிள்ள தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. அப்ப
பரமேஸ்வரி சொல்றாங்க, அவனை எப்படியாவது ஒத்துக்க வச்சுதான் ஆகணும். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதை விடுங்க, கார்த்தி ஏதோ பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பிளான் பண்ண போறாருன்னு தெரியலையே. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்ள, என்ன பிளான் பண்ணாலும் நம்ம வழிக்கு அவரை கொண்டுட்டு வரணும். அதை முதல்ல யோசனை பண்ணுங்க. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமா, அதை முதல்ல நம்ம ரெடி பண்ணணும். அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு போறாரு. கார்த்தி வந்ததோட மயில்வாகனம் கேக்குறாரு, என்னாச்சு மாப்ள, ஏதோ பிளான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, போன வேகத்திலே வரீங்க. கார்த்தி சொல்றாரு, பிளானோட தான் வந்திருக்கேன். அப்ப மயில்வாகனம் கேக்குறாரு, அப்படி என்னதான் பிளான் மாப்ள? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னோட பிளான் என்ன அப்படின்னா, எப்படியும் ரேவதிக்கு வந்துட்டு அந்த மாயா மகேஷ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்த்து வச்சிடக்கூடாது. மகேஷ் ரொம்ப கெட்டவன். அவனுக்கெல்லாம் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால நான் இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன். அப்பா பாட்டி கேட்குறாங்க, பேராண்டி என்ன முடிவுப்பா எடுத்திருக்க? நீ ஏன் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. இங்க பாருங்க, ரேவதிக்கு படிப்புலையும் சரி திறமையிலையும் சரி பொருத்தமான ஒரு பையனை எனக்கு தெரியும். அதுக்கு பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா பாட்டி, என்னோட கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கிறது தான் நவீன். அவன் ரேவதிக்கு ரொம்ப பொருத்தமான ஆள். இது கேட்டதோட ராஜராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள, தெரிஞ்ச ஒருத்தனே இந்த அளவுக்கு ஏமாத்துறான், எவனோ ஒருத்தனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்காதீங்கப்பா, என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, நான் எப்படி மாமா ரேவதிக்கு நல்ல லைஃப் அமையக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். இங்கே பாருங்க, ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நவீன் இங்கே வா அப்படின்னு. பரமேஸ்வரி அருண் ஆனந்திக்கிட்ட, என்னப்பா இது இங்கே எப்படி நடக்குது? அப்போ அருண் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாட்டி, கார்த்தி தான் மாப்பிள்ள, அது யாராலையும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் நவீன் அங்கே வராரு. நவீன் வந்ததோட எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு. பரமேஸ்வரியும் வணக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி நேராக பரமேஸ்வரியை பார்த்து, பாட்டி, இவன் தான் என்னோட கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் நவீன். இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பையன். இவனுக்கும் இப்போ ரீசெண்டாக பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டான். இவனே ரேவதிக்கு பொருத்தமான ஆளு தான். இவனுக்கும் ரேவதிக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம். இது கேட்டதோட பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி, என்னப்பா இதெல்லாம்? கார்த்தி சொல்றாரு, பாட்டி, இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இது கேட்டதோட பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம மயில் வாகனம் பாட்டி கிட்ட, இருங்க பாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. கார்த்தி வந்து நவீனை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு நவீன். இவன் வந்துட்டு ரேவதிக்கு நல்ல பொருத்தமானவனா இருப்பான். இவனையே வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் அமைதியா இருக்காங்க. அப்ப ராஜராஜா நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா, தெரிஞ்ச பையனே சரியான ஃப்ராடா இருக்கான், எப்படிப்பா இந்த பையன் எப்படிப்பா ஒத்து வருவான்? கார்த்தி சொல்றாரு, மாமா, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் நல்லபடியா தான் ரேவதிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நவீன் ரொம்ப நல்லவன், நல்ல பிசினஸ் பண்றான், நல்லபடியா ரேவதிய பார்த்துப்பான். இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரி அமைதியாவே இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போன் வருது. உடனே கார்த்தி போனை கொண்டுகிட்டு வெளியில போறாரு. கார்த்தி போனை கொண்டுட்டு வெளியில போனதோட நம்ம நவீன் நேரா அந்த மயில் வாகனத்தை பார்த்து, சரி பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் சொல்றாரு, பொண்ணு ரூம்ல இருக்கும். நவீன் சொல்றாரு, இல்ல, நான் பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அதான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன், யாரு பொண்ணுன்னு காமிங்கல. இதை கேட்டதோட மயில் வாகனத்துக்கு எல்லையில சந்தோஷம். மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா, இவனுக்கு பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாதா, கனெக்ஷனை மாத்தி விட வேண்டியதுதான் அப்படின்ட்டு மயில் வாகனம் நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி, நம்மளுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்ன பேராண்டி சொல்ற? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா பாட்டி, இவனுக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது, இவன் ரொம்ப நல்லவனாவும் இருக்கான், கார்த்தி பார்த்த மாப்பிள்ள, கண்டிப்பா நம்ம வேற பொண்ணுக்கு ஏத்த ஆளா இருப்பான். இந்த நம்ம துர்காவுக்கு இந்த பையனை செட் பண்ணி விட்டா என்ன? இது கேட்டதோட பரமேஸ்வரி கேக்குறாங்க, எப்பா, இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு, நீ காலி. மயில் வாகனம் சொல்றாரு, துர்கா அவ காதலிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரமேஸ்வரி. ஆமா இல்ல அப்படின்னு. நவீன் கேக்குறாரு, பொண்ணு எங்கன்னு கேட்டேன்,
நீங்களாவே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பொண்ணாதானே பாக்கணும், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிக்க சொல்லிட்டு மயில்வாகனம் நேரா ரேவதியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி, இது மாதிரி ராஜா இருக்காருல்ல, அவரோட அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு துர்காவை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட துர்கா சொல்றாங்க, என்ன பார்க்கணும்னு சொல்றாங்களா, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப ராஜா சொல்றாரு, நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, இல்ல துர்காவோட போட்டோவை எங்கேயோ பார்த்திருக்காரு அவரு, அவருக்கு துர்காவை ரொம்ப பிடிச்சு போச்சான், துர்காவோட பயங்கர ஃபேனா, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க துர்கா. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, எம்மாடி துர்கா ஆளை பார்க்கவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, ஏதோ பெரிய பிசினஸ் மேனா. இது கேட்டதோட துர்கா நினைக்கிறாங்க, என்ன பிசினஸ் மேனா. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா ரொம்ப நேரமா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது கேட்டதோட நம்ம துர்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி நேரா துர்காவை பார்த்து, என்ன துர்கா உனக்கு பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போல. அப்ப துர்கா சொல்றாங்க, என்னன்னு தெரியலையேக்கா. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, இந்த அளவுக்கு உன் மேல க்ரஷ்ஷா இருக்காருன்னா அவர் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க மாட்டாரு, போயிட்டு யாருன்னு பாரேன். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா துர்கா, எனக்கு பார்த்ததோட ரொம்ப பிடிச்சு போச்சு, ஆளு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, கண்டிப்பா அவரு ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாரு போல. இது கேட்டதோட துர்கா சொல்றாங்க, நீங்க சொல்லும் பொழுதே வந்து பார்க்கணும் போல தோணுது. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, எங்களுக்கே அப்படிதான் துர்கா தோணுது, போய் பாரேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா நான் இந்நேரம் போய் பார்த்திருப்பேன். இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, நீங்க பாரு துர்கா, வேற யாரும் போய் பார்க்கறதுக்குள்ள நீ பாத்துரு. இது கேட்டதோட துர்கா அந்த இடத்துல இருந்து வராங்க, சரி நான் வரேன் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் என்ன பண்றாருன்னா, ஆஹா கரெக்டா துர்கா வர நேரம் அப்படின்ட்டு படிக்கு கீழே எண்ணெயை ஊத்தி விடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மயில்வாகனம் நேரா நவீன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. இது கேட்டதோட நவீன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி சரி, நான் கட்டிக்க போற பொண்ணை பார்க்க போறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு மயில்வாகனம், நம்ம அருண், ஆனந்த், பரமேஸ்வரி எல்லாரும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ துர்கா மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. துர்கா வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்கள வலிக்கி விடுது எண்ணெயில் கால் வச்சதோட. அப்போ டக்குன்னு நம்ம துர்கா நேராக வலிக்கிட்டு நவீன் மேலே விழுக, நவீன் வந்துட்டு தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ நம்ம நவீன் நேராக துர்காவை பார்க்க, துர்கா நேராக நவீனை பார்த்ததோட இதை பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி, ராஜராஜா, நம்ம மயில்வாகனம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, செம்ம சூப்பரு. மயில்வாகனம் சொல்கிறாரு, ஆஹா கனெக்ஷனை மாற்றி விட்டாச்சு, இனிமே இந்த மாப்பிள்ளையை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் நவீன் நேராக துர்காட்ட, பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. துர்கா சொல்கிறாங்க, நான் கேர்ஃபுல்லாக தான் வந்தேன். நவீன் சொல்கிறாரு, இது மாதிரி என் ஃப்ரெண்டு உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொன்னதை விட. இது கேட்டதோட துர்கா சொல்கிறாங்க, சரி சரி போதும் ப்ரைஸ் பண்ணது. அப்போ நவீன் சொல்கிறாங்க, அழகா ஆராதிக்காம இருந்தது தப்பு. அதுக்கு துர்கா சொல்கிறாங்க, சரி சரி போதும். அப்போ நவீன் சொல்கிறாரு, சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். இது கேட்டதோட நவீன் சொல்கிறாரு, ரொம்ப சூப்பருங்க, நீங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் பேசுகிறீங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, சரி நீங்கள் யாரோட ஃப்ரெண்டு. அப்போ நவீன் சொல்கிறாரு, நான் இங்கே வந்துட்டு டிரைவர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு. இதை கேட்டதோட துர்கா சொல்கிறாங்க, அவரோட ஃப்ரெண்டா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க. அப்போ நவீன் சொல்கிறாரு, நான் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் என் பேரை வந்து சர்ச் பண்ணாலே கூகுளில் கூட கிடைக்கும். இது கேட்டதோட துர்கா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி டிரைவருக்கு ஃப்ரெண்டு. அப்போ அவரை சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நட்பு அப்படிங்கிறது பணத்தை பார்த்து வர்றது கிடையாதுல்ல, பணத்தை பார்த்து தான் நண்பர்கள் கிட்ட பேசுறோமா. இதை கேட்டதோட துர்கா சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான். அப்ப நம்ம நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க, ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து வந்துட்டு, யாருப்பா நீ அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, அம்மா இவரு நம்ம டிரைவர் ராஜா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டா. அப்ப சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜாவோட ஃப்ரெண்டு அப்படின்னதோட ரொம்ப நல்ல பையனா தான் இருப்பான் அப்படின்ட்டு நேரா அந்த பையனை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்ல, நவீனும் வணக்கமா அப்படின்னு சொல்ல, துர்கா சொல்றாங்க, இவங்க தான் என்னோட அம்மா சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதோட நவீனும் வணக்கம் ஆண்டி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் வணக்கம்ப்பா
நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்க நவீன் சொல்றாரு, நான் பெரிய பிசினஸ் நடத்துறேன். அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமாமா இவர் பெரிய பிசினஸ் நடத்துறாளாம். அது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "ஓ, அப்படியா, சரி" அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, மேடம் இவங்க தானே கல்யாண பொண்ணு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவங்க ஒண்ணு கல்யாண பொண்ணு இல்லையே. அப்ப நவீன் சொல்றாரு, இவங்க கல்யாண பொண்ணு இல்லையா, இவங்க தானே கல்யாண பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த பொண்ணு கல்யாண பொண்ணு இல்ல, கல்யாண பொண்ணு ரோம்ல இருக்கா. அப்ப துர்கா சொல்றாங்க, நான் ஒண்ணு கல்யாண பொண்ணு இல்ல, கல்யாண பொண்ணு என் அக்கா ரேவதி. அப்ப நவீன் கேக்குறாரு, அப்ப உங்க பேர் என்ன? அப்ப துர்கா சொல்றாங்க, என் பேரு துர்கா. அப்ப நவீன் சொல்றாரு, ரொம்ப கம்பீரமான பேரா இருக்கு. அப்ப துர்காவும் சிரிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா துர்காவை பார்த்து, துர்கா போயிட்டு அக்காவை போய் பாரு அப்படின்னு சொன்னதோட போறாங்க. நவீன் நேரா சாமுண்டீஸ்வரி பார்த்து, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க டிரைவர் ராஜுவோட ஃப்ரெண்டா? அப்ப நவீன் சொல்றாரு, ஆமா நான் டிரைவர் ராஜுவோட ஃப்ரெண்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, டிரைவர் ராஜா எப்படிப்பட்டவரு? அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, நட்புக்கு ஒரு இலக்கணம்னா அவர்தான். நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, குடும்பத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவாரு, குடும்ப ஒத்துமையா இருக்கிறதுக்காகவும் பிசினஸ் நல்லா முன்னேறி போறதுக்காகவும் எல்லாத்தையும் பண்ணுவாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன பிசினஸா? அப்ப நவீன் நினைக்கிறாரு, ஐயோ உளறிட்டமே அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, பிசினஸ்னா நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு வேலையில இறங்கிட்டாருன்னா அந்த வேலையை கரெக்டா முடிக்காம இருக்க மாட்டாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல நவீன் சொல்றாரு, சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க, கல்யாணத்தை பாத்துட்டு போங்க. இது கேட்டதோட அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இத பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆஹா, இவனுக்கு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சே, ஒருவேளை மாறிடுவானோ. அப்ப நவீன் அந்த இடத்துக்கு வராரு. பந்தத்தோட என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க மயில்வாகன கேக்குறாரு, ஏப்பா என்னாச்சுப்பா, பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளேயும் நீ வேற பொண்ணை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க. இது கேட்டதோட நவீன் சொல்றாரு, அப்ப நீங்க அந்த பொண்ணு அனுப்பலையா? மயில்வாகனம் சொல்றாரு, நான் இப்பதான் போயிட்டு ரேவதியை கூப்பிடலான்னு போனேன், அதுக்குள்ளயும் நீங்க துர்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நவீன் சொல்றாரு, ஒரு வகையில அது நல்லதுதான், எனக்கு துர்காவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. துர்கா மாதிரி ஒரு கம்பீரமான பொண்ணு எனக்கு வைஃபா வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்னப்பா அப்படி சொல்ற, உன்னை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுல கார்த்தி மாப்பிள்ள வந்தாரு. அப்ப நவீன் சொல்றாரு, இல்ல இது மாதிரி நான் கார்த்திகிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு ரேவதியை பிடிக்கல, எனக்கு துர்காவை தான் பிடிச்சிருக்கு, நான் துர்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது கேட்டதோட மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு. அப்ப மயில் வாகனம் நவீனை பார்த்து, இங்க பாருப்பா நவீன், நீ போயிட்டு இந்த விஷயத்த பத்தி கார்த்திகிட்ட சொல்லிடு. உடனே நவீனும், கண்டிப்பா சொல்றேன், ஏன்னா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில இன்னொருத்தர கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பாத்துட்டு பரமேஸ்வரி, அருண், ஆனந்த், நம்ம மயில்வாகன, ராஜராஜா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள இந்த நவீன் மாப்பிள்ள நல்லவரா? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, ஆர்த்தி கூட்டிட்டு வந்த ஆளு கெட்டவனாவா இருப்பான்? ராஜராஜா சொல்றாரு, கண்டிப்பா அந்த பையன் நல்ல பையனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.